ஹலோ மக்களே! நம்மளோட மகாநதி சீரியலில் புது விஷயம் வந்திருக்குங்க. என்ன அப்படின்னா, காவேரி நெத்தியில காயம். விஜய் வந்து அதை பிடிச்சி தொடச்சி விட்டுட்டுருக்காரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. விஜயோட மூஞ்சியை பார்த்தீங்களா, பயங்கர ஷாக்கிங்கில் இருக்கார். என்னாச்சு காவேரி அப்படின்னு. நம்ம கார் முன்னாடி தான் நிற்கிறாங்க. என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலை. புதுசாக வந்து விட்டுருக்காங்க. இது வந்து இப்போ எடுத்த ரீசெண்டாக எடுத்த போஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. காவேரிக்கு எப்படி நெத்தியில் காயாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. காவேரி உடம்பு சரியில்லாமல் தான் இந்த காயம் ஏற்பட்டதுனால தான் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காங்களா அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல. இப்போ முக்கியமான விஷயம், காவேரி நெற்றியில் எப்படி காயாச்சு அப்படிங்கிறது தான். யாரும் கள்ள கொண்டு எரிஞ்சிட்டாங்களா, இல்லை காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு. காரில் வந்துட்டு இருக்கும்போது ஒன்றும் ஆயிருக்காது அப்படிங்கிறது தான். ஏன்னா காவேரி விஜய் நேற்று வந்து ஒரு பாட்டு பாடிட்டு வந்து ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தாங்க இல்லையா, அதே காஸ்டியூமில் தான் இருக்காங்க. விஜயும் காவேரியும் 2 பேருமே அதே காஸ்டியூமில் இருக்காங்க. அப்போ வந்துட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல. நம்ம காவேரி நெத்தியில் காயமாக இருக்குது. அது ஒரு பதட்டத்தை உண்டாக்குது. ஏன் அப்படின்னா, காரில் உட்காந்துட்டு வரும்போது நெத்தியில் எப்படி காயம் வரும் அப்படின்னு, எதுவும் ஸ்பீடு பிரேக் எதுவும் வந்துருச்சா, இல்லை என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு தெரியல. காரை விட்டு இறங்கி விஜய் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவ்வளோ பாசத்தோடு, அவ்வளோ அக்கறையோடு, அவ்வளோ சந்தோஷத்தோட காவேரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. விஜய் முகத்தில் அவ்வளோ எல்லாமே தெரியுது, நவரசங்களும் தெரியுது அப்படிங்கிற மாதிரி தான். என்னாச்சு காவேரி அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சேம் காஸ்டியூமில் இருக்காங்க, காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ காவேரி விட்டு எங்கேயும் போகலை அப்படிங்கிறது ஒரு தெளிவான முடிவாயிடுச்சு. காவேரியை படுத்தியிருப்பார் விஜய் அப்படிங்கிறத சமாதானப்படுத்துறதுக்கு வெளியில் எங்கேயும் கூட்டிகிட்டு போயிருப்பாரா, அங்கே எதுவும் சின்ன பசங்க எதுவும் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு தெரியல. சம்மந்தமே இல்லாமல் நெத்தியில் காயம் இருக்குது அப்படின்னா என்ன எது அப்படின்னு சொல்லி புரியலை. காவேரி கோவமாக இருக்காங்களா, கோவமாக இருக்கும்போது இறங்கி நடந்து போயிட்டு இருந்தாங்களா அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல. நிறைய விஷயங்கள் இதுலேருந்து நமக்கு தெரிய வருது. ஆனால் நெற்றியில் எப்படி காயம் வந்துச்சு அப்படிங்கிறது தான் யோசிக்க வேண்டிய விஷயம். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.